இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் அந்த இடம் எந்த இடத்துல எனக்கு பயம் கிடையாது. ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா. வெரி நைஸ். ஸோ நீங்கள் ரசிகனா விஜய் சார் படம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்காது, நான் பார்த்து தேய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற படம் எது? எனக்கு அழகிய தமிழ் மகன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் 2 விஜயனா இருப்பாங்க. அது அது நம்ம அன்னைக்கு நம்மளுக்கு அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல, அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம யாருக்குமே ஆக்சுவலி புரியல, ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஜயா நடிச்சுட்டு அந்த பக்கம் யாருக்குமே பிடிக்காத ஒரு விஜயா நடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா இன்னைக்கு அந்த படத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? சோ அதுல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நாட் அட் ஆல் ஈஸி. இன்னைக்கு கேட்டபோது எனக்கே திரும்ப போய் ஒரு அது இல்லாம அந்த டைரக்டர் சொன்னது வந்து விஷயம்னா சஜஷனுக்குன்னு ஒரு டூப்பே நான் யூஸ் பண்ணல, சோ அது ரியலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி வந்து சார் ஞாபகம் வச்சு நடிச்சாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிஜி ஏன்னா கெட்டப் சேஞ்ச் இல்லாம அந்த எக்ஸ்பிரஷன் 2 கேரக்டருக்கும் டிஃபரெண்டா அதுவும் இமிடியேட்டா ஒரு நாள்லயே வந்து மாத்தி சீன்ஸ் காஸ்டியூம் ரொம்ப கஷ்டம். சார் வந்து அது ரொம்ப அண்ட் அதே மாதிரி ப்ரோ அவரு எவ்வளோ ஒரு பயங்கரமா அவரை பார்த்துப்பாருன்னா, காஸ்டியூம் டிசைனர்ஸ்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க ப்ரோ, காலையில அவங்க அயன் பண்ணும்போது அந்த கோடு எங்க இருக்கோ ஈவினிங் 6 மணிக்கு அந்த கோடு அங்கதான் இருக்குமா ப்ரோ. இது நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியும். அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் அவருடைய ட்ரெஸ்ஸு. அவரை கேரி பண்ணிக்கிறதுல வந்துட்டு சில பேர்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக அங்கேயும் உட்காந்துருவாங்க, பெருசாக யோசிக்க மாட்டாங்க. சில காஸ்டியூமர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, என்னப்பா அந்த ஹீரோ ஆகுன்னா போய் அங்கே ஜாலியாக உட்காந்துடுறாரு, ஷார்ட்டில் பின்னாடி கேமராவில் தெரிஞ்சால் நம்மளை கற்றுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் அவர் அதில் பயங்கர ஷார்ப்பு. ஒன்ஸ் அவர் செட்டுக்கு வரும்போது அவர் எப்படி வருவாரோ 6 மணிக்கு போகும்போதும் அவர் அப்படியே தான் இருப்பார். அவர்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸு தெரியாது, டயர்டு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டராக அந்த விஷயத்தை கேரி பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒருத்தனால வர முடியும். இஸ் born to be an actor. எஸ் அதுவும் அவர் வந்துட்டு சொல்லுவாங்க சில பேர், என்னப்பா விஜய் சார் அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருந்தார், அந்த காலத்தில் விஜயகாந்த் சார் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எஸ் இருந்தாங்க, ஆனால் எத்தனை வருஷம் இவங்க 2 பேருமே இவர் கூட வந்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது இல்லையா? எல்லாம் இருந்தாங்க. எஸ் ஓகே, அது ஒருத்தவங்க வெளியே ஜெயிக்கணும்னா சில பேர் வந்து கை கொடுக்கணும், ஆனால் அவங்க அதே லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில தகுதிகள் இருக்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது, நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஜி இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மின்சாரக்கு நடிச்சிங்க விஜயண்ணா கூட, அப்போ உங்களுக்கு ஒரு பயமாக இருந்ததா இல்லை இப்போ மாஸ்டர் நடிக்கும் பொழுது? ஏன்னா அப்போ நீங்கள் சின்ன பையன், அப்போ நீங்கள் தப்பு பண்ணால் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, ஒரு 2 டேக் 3 டேக் கூட வாங்கலாம், உங்களுக்கு வேறு ஒரு மென்டாலிட்டியில் இருப்பீங்க. பட் மாஸ்டர் வரும்போது நீங்களும் ஒரு பெரிய ஆக்டராக நிறைய நடிப்பில் ஸ்கோப்பில் ப்ரூவ் பண்ணிட்டே வர்றீங்க, சாரும் வந்து எங்கேயோ இருக்காரு. எது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அப்போ நடிக்கும் போதா இப்போ நடிக்கும் போதா? எனக்கு ஆக்சுவலி என்றைக்குமே கஷ்டம் இல்லை. ஏன் தெரியல ப்ரோ, நான் ரொம்ப சின்ன வயசுலேயே ப்ரோ நான் 1 வயசில் இருக்கும்போதே நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு 10-15 படம் நான் நடிச்சிருக்கேன். 1 வயசுலேயே.